ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஹவ் ஆர் யூ? எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? கொய்யாக்காய். ஸோ இது உடம்புக்கு ரொம்பவே வந்துட்டு ஹெல்த்தி. இது வந்துட்டு வீக்கெண்டு வந்துட்டு ஒரு 3 டைம்ஸ் வந்துட்டு சாப்பிடுங்க. ரெகுலராக கிடைச்சாலுமே ரெகுலராக வந்துட்டு சாப்பிடுங்க. ஸோ அவ்வளோ அதில் வந்துட்டு ஹெல்த்தி வந்துட்டு இருக்குது. ஒரு நாள் இந்த கொய்யா மரத்தோட குச்சியை வந்துட்டு உடச்சி பார்த்தாங்க, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த குச்சி. அதே மாதிரி நம்ம அதை ஒடிச்சிட்டு காய வச்சு நம்ம விறகடுப்புக்கு எரிச்சோம் அப்படின்னாக்கா அவ்வளோ சூப்பராக அழகாக அந்த அனல் வந்து நின்று எரியுதுங்க. ஸோ அவ்வளோ ஸ்ட்ரென்த்து வந்து இருக்குது. அப்படின்னா இந்த பழத்தை சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும், நம்ம உடம்பு எவ்வளோ ஸ்ட்ரென்த்தும் இருக்கும். ஸோ எனக்கு அப்போவே ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் வந்துட்டு முடிவு பண்ணிட்டேன். ஓகே, இது வந்துட்டு கண்டிப்பாக நம்ம கம்பல்சரி எடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு கொஞ்சம் டைஜஸ்ட் வந்துட்டு ஆகலை அப்படின்னாக்கா அதுக்குமே இதுக்கு வந்து சாப்பிட்டா வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு நல்லது. ஸோ என்னுடைய பசங்களுக்கு வந்துட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். ஸோ அதனால் உங்களுக்கும் வந்துட்டு நான் சொல்கிறேன், கண்டிப்பாக நல்லா வந்துட்டு சாப்பிடுங்க, நல்லாவே இருக்கும். இது ரொம்ப செங்காவாக இருக்கும்போது அந்த செங்காயில் என்ன பண்ணுறீங்க, கொஞ்சம் போது மிளகாய்த்தூள் வந்து கொஞ்சம் சால்ட்டு ஆட் பண்ணி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வந்துட்டு நான் காலேஜ் படிக்கும்போது ஸோ எங்களுக்கு அப்படி தான் வந்துட்டு ஒருத்தர் வந்து விற்பார், வந்துட்டு விற்பனை செய்வார். அப்படி செய்யும்போது நாங்கள் அதை வந்துட்டு வாங்கி வந்துட்டு ஆளுக்கு வந்து ஷேர் பண்ணி ரொம்ப சாப்பிடுவோம். நல்லா காய், அந்த காய் வந்துட்டு நல்லா பெரிய காயாக இருக்கும். வந்துட்டு நல்லா பெரிய காயாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா காரத்தோடு அந்த உப்போடு சாப்பிடும்போது ரொம்ப அந்த டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப பிடிச்சி போய்டும். சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க வந்துட்டு. ஸோ அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இது பசங்களுக்கு வந்து கண்டிப்பாக மறக்காமல் வந்துட்டு வாங்கிட்டு வந்து கொடுங்க. ஸோ இது வந்து லோ பட்ஜெட் தான், ரொம்ப ஹெவியாக தான் கொடுத்து வாங்கி கொடுக்கணுங்கிறது அவசியம் இல்லை. நம்ம பட்ஜெட்டுக்கு எவ்வளோ முடியுமோ, குழந்தைங்களை எப்படி எவ்வளோ ஹெல்த்தியாக பார்த்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்துட்டு ஹெல்த்தியாக வந்துட்டு நம்ம வந்துட்டு பார்த்துக்க வேண்டிய ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு பேரண்ட்டோடது, ஒரு பேரண்ட்ஸோட. ஸோ அதனால் இது வந்துட்டு கம்பல்சரி வந்துட்டு பசங்களுக்கு வந்துட்டு வாங்கி கொடுங்க. ஓகேங்களா? ஓகே, பாய். நம்ம இனி ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். See you that.